முஸ்லீம்களுக்கு எதிராக சிக்கந்தர் தர்கா அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. அந்த இடத்தில் எப்படி மரபு பிரகாரம் இதுவாறு இத்தனை நூற்றாண்டுகளாக அந்த இடத்துல எப்படி விளக்கேற்றினாங்களோ அதன் பிரகாரம் தான் ஏற்றிருக்கிறாங்க. இவங்க சொல்ற அந்த விளக்கு தூண் அப்படிலாம் சொல்றாங்களா, அங்கெல்லாம் விளக்கு ஏற்றுறதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்லையே. எப்போ ஏற்றிருக்கிறாங்க? நீங்க என்ன இதுக்கு முன்னால இருந்து பிரிட்டிஷ் காலத்தில் ஏற்றிருக்கிறாங்களா, அதுக்கு முன்னால ஏற்றிருக்கிறாங்களா, விஜயநகர பேரரசு காலத்தில் ஏற்றிருக்கிறாங்களா? ஏதாவது எவிடன்ஸ் கொடுங்க. இது வரைக்கும் அப்படி ஏற்றுனதே கிடையாது. அந்த இடத்துல ஏற்றணும்னு இவங்க பிடிவாதம் பண்றது தான் இஸ்லாமிய எதிர்ப்பு கண்ணோட்டம் உள்ளதா இருக்குது. அதை தடுக்கிறதுக்காக தான் இவங்க பேசுறாங்க. இன்னொன்று, தர்காவில் போய் விளக்கேற்றுவது அல்லது இந்து முறைப்படி செய்வது என்பது முஸ்லீம்களுக்கு எதிரானது கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். தர்கா வழிபாட்டு முறை என்பது இந்து வழிபாட்டு முறை தான். அது மசூதி கிடையாது, தர்கா. ஆனால் தர்காவில் போய் நீங்கள் இங்கே இல்லை, நீ எந்த தர்காவில் போனாலும் அந்த வழிபாட்டு முறையை இந்து வழிபாட்டு முறையில் தான் இந்துக்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. அங்கே இறந்தவரை புதைக்கிற இடம் அது தர்கா. அப்ப இறந்தவரை புதைச்சிட்டு இறந்தவரை வழிபடுற முறை என்பது இந்து முறை தான், அது இஸ்லாம் முறை கிடையாது. ஒரு இஸ்லாமிய பெரியவர் இறந்து போனவரை புதைச்சி வழிபடுறாங்கிற அந்த ரிலேட்டடு மசூதி இஸ்லாம் அப்படிங்கிற கட்டமைப்புல இருந்து இந்து ரிலேட்டடுக்கான விஷயம் தான் அந்த தர்காங்கிறது. இந்தியா முழுக்க இருக்கிற தர்காக்கள் அப்படிதான் இருக்குது. நான் இப்போ பல பகுதியில் போயிருக்கிறேன். ஆந்திராவில் புகழ்பெற்ற தர்கா ஒன்று இருக்குது அந்த ஊரில். அந்த ஊர் தர்காவில் அமாவாசைக்கு அங்கே இருக்கிற அந்த தர்காவில் ஒரு முஸ்லீம் பெரியவர் இறந்த கல்லறை தான் அது, மலையில் இருக்குது. அந்த தர்காவுக்கு இந்துக்கள் அமாவாசைக்கு வராங்க, பெரும்பான்மை இந்துக்கள் வராங்க, வேண்டிக்கிறாங்க. அவங்க விருப்பப்படி தன்னோட கோயிலில் என்ன பழக்கம்லாம் வச்சுருப்பாங்களோ, வழிபாட்டு முறையில் பலியிட்டு என்ன பழக்கம் விடுவாங்களோ அவங்களோட குலதெய்வத்துக்கு, அது மாதிரி பண்ணிட்டு பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு குல்லா போட்டுக்கிட்டு வழிபடுற முறை அங்கே இருக்குது. எல்லா ஊர்லேயும் இருக்குது அது. அதனால அங்க போய் விளக்கேற்றுறதுனால அது தர்காவுக்கு எதிரான கண்ணோட்டம் கிடையாது. தர்கா வழிபாட்டு முறையே இந்து வழிபாட்டு முறையோட சேர்ந்தா இருக்குது. ஆனா இவர்கள் போய் அங்க விளக்கேற்றணும்னு சொல்றவங்க யாருங்கிறது ரொம்ப முக்கியமானது. இவங்க விளக்கேற்றணுங்கிறது இஸ்லாமிய எதிர்ப்பை கண்ணோட்டமாக கொண்டு விளக்கேற்றணும்னு மெனக்கெட்டு போறாங்க.